மகாநதி சீரியலோட ஒரு சூப்பரான ஒரு ப்ரமோ தான் வந்திருக்கு. இத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் காவேரி இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த விஜய் கிட்ட சொல்லாட்டியும் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஹவுஸ் ஓனர் மாமி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. "என்ன வீட பூட்டிட்டு போகும்போது பார்த்து பூட்டிட்டு போ மாட்டியா? ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா?" அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு போ மாட்டியா? இங்க பாரு ஃபேன் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்றாங்க, "சரி நானே வீட தொறந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கீ வந்து நானே வச்சுக்கிறேன்" அப்படின்னு மாமி வந்து சொல்றாங்க. உடனே வந்து விஜய் சரி மாமி அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, மாமி மாமி ஃபோனை மட்டும் வச்சிடாதீங்க, பக்கத்தாத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குடும்பத்தை பற்றி ஒரு பக்கம் விஜய் கேட்கும்போது, மாமி வந்து சொல்கிறாங்க, அவள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு. விசேஷமா என்ன இப்போ தானே ஒரு விசேஷம் முடிஞ்சுது, நர்மதா அதெல்லாம் பெரிய பொண்ணானா நல்ல ஒரு ஃபங்க்ஷனே நடந்துருச்சு, என்ன விஷயம் அப்படின்னு. பக்கத்தாத்தில் குழந்தை வரப்போகுது விஜய் அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு வந்து டக்குன்னு கெஸ் பண்ணிடுறாரு. காவேரி வந்து சொன்ன விஷயம் எல்லாமே, இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு வரீங்களா, ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதும், என்னை ஹக் பண்ணிக்கிறீங்களா விஜய் அப்படின்னு சொன்னதும், இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிவிட்டு, அப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கெஸ் பண்ணிக்கிறாரு. கெஸ் பண்ணிவிட்டு, சரி மாமி நான் ஃபோன் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. டே விஜய் நீ அப்பாவாக போறியா, காவேரி நமக்கும் வந்து குழந்தை வரப்போகுதா, என்ன எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தாங்க முடியலையே, இப்போவே காவேரியை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐ லவ் யூ டி காவேரி அப்படின்னு நடு ரோட்லேயே நின்று குதிச்சு கலாட்டா பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ப்ரொமோ பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் நேரில் வந்ததுக்கப்புறமா காவேரி இல்லை கங்கா தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தெரிய வரப்போகுது. பட் அதுக்குள்ளே காவேரி இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக விஜய் கிட்ட சொன்னால் நமக்குமே ஹாப்பி தான். ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.